Hi friends, so this is Bhuvan. நம்ம இன்னைக்கு ஜிம் டுட்டோரியல் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஜிம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்புக்கு ஆல்டர்னேட்டிவாக இப்போ வந்திருக்க ஒரு சாஃப்ட்வேர். இது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்புக்கு ஈக்குவலாக இருக்குது இப்போது. ஓகேங்களா? இதில் மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா இது ஓப்பன் சோர்ஸ், ஃப்ரீ, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட். சைஸ் ரொம்ப கம்மியான சைஸு, வெறும் 20 MB தான். ஈஸியாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் ஜிம்போட யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா as usual நார்மலாக மற்ற சாஃப்ட்வேரில் இருக்க மாதிரியே தான் ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ண டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னு அந்த மாதிரி மெனுஸ்லாம் உங்களுக்கு இதில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு நியூ டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நியூங்கிற ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நியூ டாக்குமெண்ட்டுக்குண்டான அந்த விண்டோ வரும். ஓகே, இதில் டிஃபால்ட் டெம்ப்ளேட்ஸ் ஆல்ரெடி இருக்கும், நீங்கள் அதை சூஸ் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைன்னா நீங்களே சைஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதில் அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் போனீங்கன்னா ரெசல்யூஷன் செட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 360 ரெசல்யூஷன் வைப்போம் நார்மலாக. அது ஏதாவது பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஜாப்க்கு, அதாவது ஹை ரெசல்யூஷன் இமேஜஸ்க்கு இது ரெசல்யூஷன் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு அதிகம் பண்ணிக்கலாம். 72ங்கிறது நார்மலாக வெப்சைட்டுக்காக பண்ணுற ஒரு ரெசல்யூஷன் மெத்தட். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா பிக்சல்ஸ் பெர் இன்ச்சா இல்லை எம்எம்மான்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கலர் எந்த கலர் வேணும், RGB இல்லை கிரே ஸ்கேல் மட்டும் இருந்தால் போதுமா? கிரே ஸ்கேல்னால் ஒன்லி பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் யூஸ் பண்ணி வர்றது. ஓகே, இது வந்து பேக்ரவுண்ட் கலராக இல்லை வந்து டிரான்ஸ்பரன்சியாக வேணுமா என்னென்னு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் வேணும்னு சொல்லி செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது கமெண்ட், அந்த ஃபோட்டோக்கு நம்ம கொடுக்குற கமெண்ட், இது வந்து எப்படி வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம், நம்ம வேணுங்கிற ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போது நம்மளுக்கு ஒரு நியூ டாக்குமெண்ட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் இருக்க மாதிரி உங்களுக்கு மெனுஸில் ஒன்றுலேயே இருக்காது, இது தனித்தனியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டூல் பாக்ஸ் தனியாக இருக்கும், லேயர் சேனல்ஸ் தனியாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது என்னென்னா, இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இமேஜ் பெரிய சைஸ் இமேஜ் லாக் பண்ணிங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த டூல்ஸ்லாம் இடைஞ்சலாக இருக்காது. அதே சமயம் நீங்கள் வேணுங்கிற இடத்துல மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, பட் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில நேரத்தில் ஃபிக்ஸ் பண்ணி தான் நல்லாயிருக்கும். பட் இப்போதைக்கு அந்த ஆப்ஷன் இதில் கொடுக்கல, அந்த ஆப்ஷன் இனிமேல் கொடுத்தா நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மெனுஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் மற்ற இருக்க மாதிரி தான் கட், காப்பி விசிபிள், பேஸ்ட் இன்டூ, பேஸ்டர்ஸ், பஃபர், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, செலக்ட் பண்ணுற ஆப்ஷனு, டீசெலக்ட் பண்ணுறது, இன்வெர்ட் பண்ணுறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. ஓகே, மேபி ஃபோட்டோஷாப்பில் இருக்கிறத விட சில ஆப்ஷன்ஸ் கூடுதலாகவே இருக்குது, சில ஆப்ஷன்ஸ் இல்லாமல் கூட இருக்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் ஃபோட்டோஷாப்பில் இருக்க மாதிரி இருக்குது. பட் ஃபோட்டோஷாப் அந்தளவுக்கு தெரியாதவங்களுக்கு இது கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூசிங்காக இருக்கும். பட் நீங்கள் கவலைப்படுத்துறது இல்லை, ஏன்னா இதில் இன்டர்ஃபேஸ் ஒன்ஸ் நீங்கள் நல்லா எங்கெங்கே இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா இது ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட் நம்ம சில பேசிக்ஸ் வந்து இன்றைக்கி சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லேயர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஒரு இமேஜ் எப்படி கலர்ஸ் மாடிஃபை பண்ணுறது, எப்படி உங்களுக்கு நீங்களே ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டுட்டோரியல்ஸும் வரிசையாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். ஓகே, ஸோ இன்றைக்கி சில பேசிக் ஆப்ரேஷன்ஸ் மட்டும் நீங்கள் கற்றுக்குங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஆப்ரேஷன்ஸ், அதாவது நம்ம யூஸ்வலாக பண்ணுறது. ஸோ அது மட்டும் எப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, Ctrl+O, அப்படி இல்லைன்னா ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இதில் இப்படி இருக்கும். அது ஓப்பன் டைலாக் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வரும், ஃபோட்டோஷாப்பில் வர மாதிரி வராது. ஓகே, ஸோ இதில் இது வந்து சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரைவ்ஸ், எங்கெங்கே என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ட்ரைவ்ஸ் உங்களுக்கு இங்கே வரும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவியூக்கு சைடில் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் ப்ரிவியூ காட்டும். ஓகே, ஸோ அந்த இமேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு இமேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அது இண்டிவிஜுவலாக தனியாக இன்னொரு விண்டோவில் வந்துடும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா கீழே ஜூமிங் ஆப்ஷன் இருக்குது. ஓகே, எந்த அளவுக்கு வேணுமோ அந்த ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, இது 100% ஜூம். சரிங்களா?
ஓகே. நெக்ஸ்ட்டு இது மேனுவலாக எப்படி ஜூம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸை ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். ஓகே சரிங்களா. அடுத்து சில பேசிக் ஃபங்க்ஷன்ஸ், க்ராப் ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே, ஸோ இந்த டூல் பாக்ஸ் இருக்கு இல்லையா, சைடில் இந்த டூல் பாக்ஸில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா க்ராப் மெனு இருக்கும். ஓகே, இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா க்ராப் பண்ணுறதுக்குண்டான ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் எந்த ஏரியா வேணுமோ அந்த ஏரியா மட்டும் பர்டிகுலர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ராப் ஆகிடும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ரொட்டேஷன். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜிங் ஆப்ஷனில் வந்துடும். ஓகே, ட்ரான்ஸ்ஃபார்ம், ரொட்டேட் 90 டிகிரி கிளாக் வைஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற ஆப்ஷனில் இருக்குது. ஃப்ளிப் பார்த்தீங்கன்னா இமேஜில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்மில் ஃப்ளிப் வெர்டிகலி கொடுக்குறேன், இல்லை ஃப்ளிப் ஹரிசாண்டலி கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் பேசிக் ஆப்ரேஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து சாம்பிளுக்கு இன்னொன்று சொல்லிடலாம். அதாவது கலரில் இருக்க இமேஜ் எப்படி பிளாக் அண்ட் ஒயிட் மாற்றுறது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ கலர்ஸில் போனீங்கன்னா இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இதில் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹியூஆர் சேச்சுரேஷன் போகலாம் நீங்கள். ஸோ இப்போ ஹியூஆர் சேச்சுரேஷனில் போயிட்டு ஓகே, இதனால் நோட் பண்ணிங்க. கலர்ஸில் போனீங்கன்னா ஹியூஆர் சேச்சுரேஷன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ இதில் சேச்சுரேஷன் ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை அப்படியே ஃபுல்லாக நீங்கள் ரெடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சராக மாறிடும். ஓகே, ஃபுல்லாக சேச்சுரேட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு ஈஸி டெக்னிக், ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, இல்லை இது கலர்ஸ் அப்ளை பண்ணணும்னா கூட நீங்கள் மறுபடியும் கலரைஸிங் ஆப்ஷன் இருக்குது, கலர் பேலன்ஸிங் ஆப்ஷன் இருக்குது. கலரைஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற கலர் அப்படியே அப்ளை பண்ணிடலாம். ஓகே சரிங்களா. ஸோ இதெல்லாம் இன்டெப்த்தாக நம்ம மறுபடியும் பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் பேசிக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ப்ரஷ் டூல். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் டூல் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. ஓகே, ஸோ இந்த ப்ரஷ் டூலில் எல்லாம் என்னென்ன இதுங்கிற டீப்பாக நம்ம மறுபடியும் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ ஜஸ்ட் இமேஜ் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அந்த இமேஜ் வந்து எப்படி நம்ம க்ராப் பண்ணுறது, அண்ட் தென் இமேஜ் எப்படி கலர் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதாவது கலர் வந்து சேச்சுரேட் பண்ணுறது, பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றுறதுங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இப்போதைக்கு இது போதும். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த இதை பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, இல்லை இந்த சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுன்னு தெரில அப்படின்னா அது கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.